நேரம் சரியில்லை, நமக்கு ஏதாவது குழப்பங்கள், ஏதாவது உடல்நிலை கோளாறுகள், குடும்பத்தில் அமைதியின்மை இப்படின்னு போய் பார்த்தோம்னாக்கா நம்ம இல்லது வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எல்லோ இஷா இது அடிப்பாங்க. இப்போ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னாக்கா டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ஸு, பெயிண்ட் அந்த மாதிரிலாம் கிடைக்கிறது அந்த காலத்தில் கிடைக்காது. அதனால வாஸ்து என்னுடைய பார்வையில் என்னுடைய புரிதல் என்னன்னா, இதுக்கும் வாஸ்துக்கெல்லாம் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியவில்லை. நானும் நிறையா விஷயங்கள்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில்ல. தெற்கு மேற்கு இந்த பக்கம் அதிகமாக இடம் விட்டு எந்த இன்ஜினியரும் எந்த வாஸ்து விஷயம் தெரிஞ்ச உங்களுக்கு கட்டட கலைஞர்கள் அதை செய்ய மாட்டாங்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனின் அன்பான வணக்கங்கள். நற்றுணையாவது நமசிவாயம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஸ்து கிரகங்களுடைய அமைப்பு, அதற்கு உண்டான சில செய்திகளை நம்ம இப்போ பார்ப்போம். உங்களுக்கு தெரிந்ததாகத்தான் இருக்கலாம், தெரியாதவர்களுக்கு இது பலனுள்ளதாக இருக்கட்டும்ங்கிற நம்பிக்கையிலையும், இது முழு நம்பிக்கை உள்ளவர்கள் இதை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. ஓகே, ஜென்ரலா நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னாக்கா, நேரம் சரியில்லை, நமக்கு ஏதாவது குழப்பங்கள், ஏதாவது உடல்நிலை கோளாறுகள், குடும்பத்தில் அமைதியின்மை இப்படின்னு போய் பார்த்தோம்னாக்கா நம்ம ஒரு நல்ல ஜோதிடத்தை கொண்டே கொடுத்து நம்ம ஜாதகத்தை கொடுத்து என்ன இது விஷயம் என்ன அப்படிங்க கேட்டு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சொல்ற பரிகாரங்களும் பூஜைகளும் ஆலயங்கள் சென்று சங்கல்பம் செஞ்சு அதுக்கான நிவர்த்தியை செய்யறது நடைமுறை. இப்போ வாஸ்துவுக்கும் கிரகங்களுக்கும் என்ன லிங்க்? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்பருக்கெல்லாம் வாஸ்து வச்சிருக்காங்க. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இது அவங்களுடைய ஒரு கருத்து. நான் இதை ஒரு எதிர்மறை கருத்தாக சொல்லலை. அவரவர்களுடைய நம்பிக்கையை பொறுத்து தான் இந்த வாஸ்து மற்றும் மனையடி சாஸ்திரங்கிறது ஆரம்ப காலத்துலேருந்து பெரியவங்க வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் பெரியவங்க மனையடி சாஸ்திரம்லாம் எதை வச்சுருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பெரியவங்களை நாம் பேசுகிற குரல் திருப்பி எதிரொலி கேட்கக்கூடாது ஒரு வீட்டுக்குள்ளே. அப்போது அதுக்குன்னு சில ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஒரு ஸ்கொயர் வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். அவங்களாம் அமைச்சு இப்படி இருந்தால் இதனுடைய பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்தில் அவங்களாக வச்சுக்கிட்டது. அதேமாரி இந்த பழைய வீடுகள்லாம் போய் கிராமத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா, தலைவாசல் இருக்கு பார்த்தீங்களா, தலைவாசல் நம்ம எல்லாருமே குனிஞ்சு தான் போகணும். இந்த 6 அடிக்கான தலைவாசலே நம்ம பார்க்க முடியாது, ஒரு 4.5 அடிக்கு தான் இருக்கும். அது எதுக்காக அந்த காலத்தில் வச்சுருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் பெரியவங்களாம் இருப்பாங்க, உள்ளே வரவங்க ஒரு மரியாதையுடன் குனிஞ்சு வரணுங்கிற ஒரு சென்டிமெண்ட், அவங்களுடைய நம்பிக்கை, அந்த சூழ்நிலைக்கு அது வச்சாங்க. பட் இன்னைக்கு காலப்போக்கில் எல்லாம் மாறிடுது. இது ஒரு பக்கம். அதே மாதிரி பெயிண்டிங், வாஸ்து கலர், இந்த ஜாதகத்தில் இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இந்த கலர் அடிக்கும், அந்த கலர் அடிக்கும்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம அந்த பெயிண்டிங் பண்ணுறோம். அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் கோப்பி அடிப்பாங்க, இல்லை வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா சுண்ணாம்பு தான் அடிப்பாங்க, இல்லை வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எல்லோ இஷா இது அடிப்பாங்க. இப்போ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னாக்கா டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ஸு, பெயிண்ட் அந்த மாதிரிலாம் கிடைக்கிறது அந்த காலத்தில் கிடைக்காது. அதனால வாஸ்து கலர். அடுத்த விஷயம் வாஸ்துக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு நான் முக்கியமான விஷயத்துக்கு வரேன். இந்த செடி வச்சால் உங்களுக்கு பண வரவு அதிகம், மணி பிளான்ட்டை வைங்கோ. அதே மாதிரி சில வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னாக்கா கற்றாழை, எருக்கம் செடி. ஒரு பெரிய ஒரு பங்களால முன்னாடி நான் கோயம்புத்தூர்ல ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். அதுக்கு மாதிரி எடுத்ததுல பாத்தீங்கன்னா வாசல்ல எருக்கம் செடி வச்சிருக்காங்க. பொதுவாகவே அந்த காலத்துல வாசல்ல எல்லாம் எருக்கம் செடி, இந்த முருங்கை மரம் இதெல்லாம் வைக்க மாட்டாங்க. கற்றாழையவே தொடக்கூடாதும்பாங்க எங்க காலத்து பெரியவங்க. அது எதுக்காக சொல்லுவாங்கன்னா, அது ஒரு பயப்படுத்தி வச்சிருப்பாங்க. அங்க போனா ஒண்ணு பாம்பு இருக்கும், இல்லைன்னா அதுல முள்ளு இருக்கும். அதனால பாதுகாப்பாக மிரட்டி வச்சிருவாங்க. பயப்படுத்தி வச்சா அந்த இடத்துக்குலாம் போக மாட்டோம். ஆலுவேரா, நம்ம ஃபேஸுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஆலுவேரா க்ரீம் யூஸ் பண்றோம். எல்லா பொருளும் அந்த காலத்தில் இருந்தது, இப்போ நடைமுறைக்கு பயன்பாட்டுக்கு வருது. இதை நாம் அன்னைக்கு சொல்லியிருந்தோம்னா, ஐயோ கத்தாழையெல்லாம் யார்ப்பா யூஸ் பண்றது அப்படிம்போம். சரி, இது மாதிரி காலப்போக்கில் அவங்கவுங்களுடைய சூழ்நிலைகள், அவங்கவுங்களுடைய சௌரியங்கள், அவங்கவுங்களுடைய பிரியத்துக்கு இப்போ வச்சுக்கிறத ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கும் வாஸ்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ மணி பிளான்ட் வச்சா அவங்க வசதி ஆயிடுவாங்க. அப்போ வேலைக்கே போகணும், வீட்டில் உட்காந்துட்டு மணி பிளான்ட்டுக்கு தண்ணி தோளத்தினாலே நமக்கு வருமானம் வந்துடுமா? சற்று கேள்விக்குறி தானே. யாரோ ஒரு வசதி படைத்தவர்கள் வீட்டில், ஒரு மிராஸ் வீட்டில் அந்த மணி பிளான்ட் ஒரு அழகுக்காக வச்சுப்பாங்க. ஒரு லைக் குரோட்டன்ஸ், நம்ம குரோட்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி குரோட்டன்ஸ் மாதிரி தான் மணி பிளான்ட். மணி பிளான்ட் வைங்க, நல்லா இருக்கும். இன்னொரு செடியை வைங்க, நீங்கள் நல்லா கோடீஸ்வரர் ஆகலாம். இப்படியெல்லாம் ஒரு கருத்துக்கள் இருக்கு.
இதெல்லாம் என்ன கேட்டேன்னா என்னுடைய பார்வையில என்னுடைய புரிதல் என்னன்னா இதுக்கும் வாஸ்துக்கெல்லாம் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியவில்லை. நானும் நிறைய விஷயங்கள்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல செடிகள் சம்பந்தப்பட்டமா வாஸ்துவுக்கு சொல்லலை. அதே மாதிரி வீட்டில் அந்த மரம் வைக்கக்கூடாது, இந்த மரம் வைக்கக்கூடாது, அங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் அது கருத்தை நான் மாற்று கருத்தாக சொல்லலை. பொதுவாகவே என்னன்னு கேட்டேன்னா வி கெட் ஒன்லி வாட் வி டிசர்வ். நமக்கு என்ன கொடுப்பினையோ அது கண்டிப்பாக கிடைக்கும். கர்மா டஸ் இட் ஜாப்ஸ், அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. அப்போ நமக்கு தீர்மானிக்கப்பட்டது நடக்கிறது. ரைட். இப்போ ஒரு வீட்டில் ஒரு வீடு ஸ்கொயர், நான் ஒருத்தர் நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் 195% வாஸ்து குறைபாடு. எப்படின்னு கேட்டீங்கன்னா தென்மேற்கு மூலையில கிச்சன், அக்னி மூலையில இருக்க வேண்டியது குபேர மூலையில இருக்கு. அப்போ அவங்க வீட்டு பெட்ரூம் பாத்தீங்கன்னாக்கா தென்மேற்கு மூலையில் இருக்கிறது தான் வசதி. குடும்ப தலைவர் அங்கதான் இருக்கணும், அங்கதான் இந்த பீரோ, சேஃப்டி, பணம் சம்பந்தப்பட்ட அலமரா எல்லாம் வைக்கணும்ட்டு நமக்கு வாஸ்து சம்பந்தப்பட்ட செய்திகள். அவர் வாய் மூலையில இருக்கு. இப்படி ஒண்ணுக்கு முரண்பாடா இருக்கு. ஆனால் அவர்கள் நல்லா தான் இருக்காங்க. அதில் ஒரு சின்ன சிரமம் என்ன கேட்டிங்கன்னா இன்றும் ஆரோக்கியமாக இருக்காங்க, அவர்களும் நல்ல வயதானவர்கள் தான். பொதுவாக இந்த வாஸ்துல குறைபாடுகள் எப்படி அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா தெற்கு மேற்கு இந்த பக்கம் அதிகமாக இடம் விட்டு எந்த இன்ஜினியரும் எந்த வாஸ்து விஷயம் தெரிஞ்ச உங்களுக்கு கட்டட கலைஞர்கள் அதை செய்ய மாட்டாங்க. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை ஒழுங்குபடுத்தி தெற்கு குறுக்கி மேற்கையும் குறுக்கி வடக்கு கிழக்கில் தான் இடம் ஜாஸ்தி விடுவாங்க. தெற்கு மேற்குல இடம் அதிகமாக இருந்தால் கிரக தோஷம் அப்படின்னு பார்க்கிற போது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் யாராவது அன்பான திருமணம் செஞ்சிருவாங்க. பெரியவங்க நாலேஜ் இல்லாமல் நடக்கக்கூடும் அப்படிங்கிறதுக்கான சில சம்பவங்கள்லாம் இருந்திருக்கு. அப்போ என்ன கேட்டீங்கன்னாக்கா அதுவும் ஒரு குறைபாடு. அப்போ திருமண தடைகள் வருது. அப்போ படித்த குழந்தைகளுக்கு தகுதிக்கு உண்டான ஜாப் கிடைக்கிறது இல்லை. இது எல்லாமே உங்களுக்கு வாஸ்து குறைபாடுகள் மற்றும் கிரகச்சார பலன்கள்னு ஒன்று சொல்றாங்க இல்லையா, அதன் அடிப்படையில் நடக்கக்கூடியது. நாம அதிகமாக என்னுடைய சுருக்கமாக சொல்றேன் அப்படின்னு கேட்டேன்னா வாஸ்து என்பது ஒரு ஆற்றல். இந்த அமைப்புல இது இருக்கணும், இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாம் அதிகமாக செலவு பண்ணுறது. திடீர்னு இன்னொருத்தர் வாஸ்து நிபுணர் வராரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மொசைக் போட்டு அருமையான மொசைக் போட்டிருக்காங்க. வீட்டிலலாம் மொசைக் இருக்கக்கூடாது, இதெல்லாம் எடுத்துட்டு இதை போடுங்க அப்படின்ட்டாரு. அதே இன்னொரு நண்பர் போய் என்ன பண்ணாரு, என்னப்பா கிரானைட்லாம் வீட்டுக்குள்ளே போட்டு வச்சிருக்க, இது இந்த சமாதி அங்கங்கள்லாம் தானே போட்டு வச்சிருக்கிறது, இதை போய் வீட்டுக்குள்ளே போட்டு வச்சிருக்கிறியே அப்படின்னு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லுவாங்கங்கிறதுக்காக சொல்ல வரேன். நாம் தெளிவாக இருக்கணும். இறைவன் அருள், நம்மளுடைய கிரக அமைப்பு, வாஸ்துப்படி நம்ம ஓரளவுக்கு வீடு கட்டியிருக்கோம், அதுக்கு உண்டான சௌகரியங்கள் இருக்கு. மீறி நடக்கிறது நமக்கு தீர்மானிக்கப்பட்டதுதான் நடக்குது. அதனால நான் வாஸ்து நம்பிக்கை இல்லைங்கிறதுக்காக சொல்லல, வாஸ்துவும் நம்பிக்கை தான், கிரகங்களும் யதார்த்தமா உண்மையான நம்பிக்கை தான். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுடைய திருப்திக்கு நம்ம செஞ்சிடும். எந்த முடிவை எடுத்தாலும் செய்திகளை கேட்டுக்கோங்க. இந்த செடி வச்சா நல்லது, அந்த செடி வச்சா நல்லது, இது வைக்க கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை. பொதுவாகவே வீட்டில் என்ன பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள துளசி வச்சிருப்பாங்க. ஒன்னா வாசலுக்கு நேரா இருக்கும், இல்லைன்னா சைடில் ஈசானி மலை பக்கத்தில் துளசி மடம் வச்சிருப்பாங்க. அது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடங்கிறதுனால அப்படி இருக்கு. ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்போ நம்ம வாடகை வீட்டுக்கு போகிறோம், அப்பார்ட்மெண்ட்டில், அதில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்ம உள்ள இன்டர்னல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். அதனால வாடகை வீட்டு வாஸ்துப்படி பார்த்தா பண்ணோம்னா நமக்கு வீடு கிடைக்காது, நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு கிடைக்காது. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதனால கிரகங்கள், வாஸ்து இதெல்லாம் கோயின்சைடு ஆகும். எல்லாத்துக்கும் மேலே இது நடக்கணும்னு நமக்கு தீர்மானிக்கப்பட்டதான் நடக்கிறது. இதுக்காக போட்டு நீங்க வருத்திட்டு கவலைப்பட்டுட்டு வீண் சிரமப்பட வேண்டாம், முடிந்ததை செய்யுங்கள். இதுதாங்க ஒரு யதார்த்தமான இன்றைய நடைமுறை உண்மை. இன்னைக்கு நிறைய எல்லாருமே கருத்துக்கள் சொல்றாங்க. நம்ம யூடியூப்னு எடுத்துட்டா ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்கள் சொல்றாங்க. எண்கணிதம் சொல்றாங்க, பெயராசிக்கு சொல்றாங்க, ஜாதகத்துக்கு சொல்றாங்க, எல்லாரும் சொல்றோம். நானும் சில கருத்துக்களை சொல்றேன். பட் உங்களுக்கு இதுல எவ்வளவு முடியும், எதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும், அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். எல்லாத்துக்கும் மேலே இறைவன் என்ன தீர்மானிக்கப்பட்டு நம்மளை அனுப்பிச்சிருக்காரோ அதுதாங்க நடக்கும். மேலும் அடுத்த பதிவில் கூடுதல் தகவலோடு சந்திப்போம். நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.